ஸ்குவாட் ஒரு சேஃப்டி கியர்ஸ் இல்லைனா அதோட விளைவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லைவா. தேவையா இதுதான் வந்தாவே ஏதாவது பிரச்சனை. ஸ்குவாட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கியர்ஸ் இல்லைனா எந்த மாதிரி அடிலாம் உழுகுன்னு பாருங்கள். ஸோ எங்கே ரைட் பண்ணாலுமே நீங்கள் வந்து கியர்ஸ் வந்து வேர் பண்ணி பழகுங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு ரைட் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, எங்கே போனாலுமே கண்டிப்பாக கியர்ஸ் வேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன்னால் நம்ம லைஃபே டோட்டலாக மாற்றிடும். ஹலோ ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இயர்லி மார்னிங் என்னடா இவன் ஃபுல் கியர்ஸோடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடுக்கு கிளம்பிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் ஷோரூம் கூட தான். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சுங்கம் பைபாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தாரைக்குளம் பீச், அதாவது கேரளா அதாவது கொச்சின் சைட் பக்கம் இருக்குங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 கிலோமீட்டர் வருது. அதனால தான் இந்த இயர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு. 6 o'clock ஆயிடுச்சு மணி. அங்கே 6:45க்கு ரீச் ஆக சொல்லியிருக்காங்க ஷோரூமுக்கு. ஸோ இப்போ கிளம்புனா ஒரு 45 மினிட்ஸ் நம்ம அங்கே போயிடலாம். அங்கேருந்து எத்தனை ரைடர்ஸ் வராங்கன்னு தெரியல. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க கூட மிங்கிள் ஆகி அப்படியே கம்யூனிகேஷன் பண்ணி அப்படியே கிளம்பி போகலாங்க. நம்ம அங்கே போய் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் இருக்குன்றத பற்றி இந்த ரைடில் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது 1 day ரைடு தான். அதனால் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியா புடுங்க வேணாம். வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்குவாட் கிளம்பியாச்சுங்க. நம்ம அப்படியே வண்டியை கீழே தள்ளிட்டு இறக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இறக்க போகிறேன்னு தெரியல. ஃபுல் ஷூட்டை போட்டு சரிம்மா போயிட்டு வரம்மா. சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாங்க. அவ்வளோதான், அப்படியே ஓட்டிகிட்டு போவோம். ரொம்ப நாள் கழித்து கிளம்புறேன். அதனால் வந்து நான் என்னோடய ஃபேண்ட்டு பார்த்திங்கன்னா, நான் உள்ள பேட் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சேஞ்சு பண்ணிவிட்டு உள்ள பேடு கொஞ்சம் ஹெவியாக போடும் அப்படின்ட்டு காலே மடக்க முடியலைங்க. நம்ம நார்மல் ஃபேண்ட்டு போட்டு மேலே போடுற பேடை போட்டு அது உள்ளே போட்டனால ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா இருக்குது, ஆனால் காடு தான் கரெக்டாக வைக்க முடிய மாட்டேங்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், பழகினா தான் செட் ஆகும். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக கோயம்புத்தூர் ஷோரூமுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு யார் யார் வராங்கன்றதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பி போகலாம். எங்கே போகிறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். தாரைக்குளம் பீச், தாரைக்குளம், ஆமாம். ஸோ அங்கே தான் போகிறோம். 1 day ட்ரிப் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா கேரளா சைடு சொல்லவே வேணாம், ஒரு பண்டிகை மாதிரி வேறு லெவலில் இருக்க போது. அதை எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸ்குவாட், இந்த இயர்லி மார்னிங் ரைட் பண்ணுறப்போ பாருங்கள் ஒரு தனி ஃபீல் இருக்கும். அந்த ஒரு காற்று இருக்குது பார்த்திங்களா, ஒரு கூலிங்காக இருக்குங்க அந்த காற்று. ஸோ அந்த காற்று நம்ம மேலே படும்போது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். இந்த மார்னிங் ரைடு போகிறப்ப எப்பயுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அருவிங்கிறேன், குளம், ஆமாம் மாற்றி சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், காலைல இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. குளத்துக்கு மேலே பறக்கிறப்ப பாருங்கள் சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு. கரெக்டாக சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுதான் மார்னிங் ரைடோட ஸ்பெஷாலிட்டியே இதாங்க. அங்கங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குங்க. ரைட் பண்ணாவே போதும், எல்லா டிப்ரெஷனும் போயிடும் நமக்கு. நம்ம பொறுத்தளவுக்கு அது ஒரு அடிக்ட் மாதிரி வச்சுக்கிட்டாச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஸ்மோக், ட்ரிங்க், அப்புறமேட்டு கொக்கைன் அந்த மாதிரி அடிக்டில் போயிட்டுருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பைக்கு தான் அடிக்ட்டு. அதுதான் போதை. எடுத்தோமா, பெட்ரோலை ஊற்றினோமா, கிளம்புடா வண்டி எடுத்துகிட்டு அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். அது ஒரு நல்ல ஹேபிட் தான் நம்ம பொறுத்தளவுக்கு. எந்த கெட்ட பழக்கத்துலேயும் அடிக்ட் ஆகாமல் இதில் இருக்கிறது ஒரு நல்ல ஹேபிட்னு சொல்லுவேன் நான். சரி ஓகேங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், போவோம் சீக்கிரம்.
1 hour later. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஷோரூம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வண்டி தான் இருக்குது. அப்புறம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் சின்ன மீட்டிங் மாதிரி இருக்கும். இந்த வந்துட்டாங்க. ஒரு 390 வந்துருச்சு. 390 250 தெரில. இவர் தான் ஆர்கனைசரோ ரைடரா ஆர்கனைசரான்னு தெரியல. கேட்போம். A few moments later. ஸ்காட் அவ்வளோதான். நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. அதாவது ரைடு எப்படி ஓட்டணும் ரோட்டில், ஸோ ஸ்பீட் லிமிட்டட் என்னென்ன டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது வந்து நான் வண்டியில் போக போக என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சுங்கம் கிளம்பலாம். ஏன்னா சுங்கத்தில் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு கிட்ட வந்து பொள்ளாச்சி ஷோரூம்லேருந்து அவங்க வராங்க. ஸோ மிங்கிளாகி கிட்டத்தட்ட ஒரு 50 பைக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பைக்ஸ்னு லாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ரைடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் மிங்கிளாக இருக்காங்க. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான். சரிங்க, நம்ம அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க, எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். ஸ்காட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எல்லாமே லைன் அப் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 15லேருந்து ஒரு 20 வண்டி பக்கம் இருக்கும். அப்படியே நம்ம லைனாக கிளம்பலாம். ஸோ இவர் தான் லீடு எடுக்க வருவார். பேர் வந்து அபி. கிளம்பியாச்சுங்க. ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு ஹைவே ஏறியாச்சுங்க. ஏறிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு 80 to 90 க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம பாலக்காட்டில் வந்து ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்கிறோம். அங்கே வந்து நம்ம பொள்ளாச்சி ஷோரூம்லேருந்து வராங்க. எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. ஸோ அவங்க வரதுக்குள்ளே நம்ம சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு அவங்க கூட மிங்கிள் ஆகி நம்ம 11 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காரு நம்ம ரைடு ஆர்கனைசர் அபி ப்ரோ. ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்ட்டு. அப்படியே நம்ம போவோங்க. ஆனால் இந்த லைனப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லாஸ்ட் எண்டு வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ஸ் தான் எல்லாமே. 250 ஆரம்பித்து 390 லாஸ்ட் வரையும் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் அப்புறமேட்டு நேக்டு பைக், ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே இருக்குது. இந்த ரைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நம்புகிறேன். A few moments later. தேவையா இதுக்குதான் ரெண்டாவது இதாக பிரச்சனை. கேமரா இதோ ஒன்றே ஒன்றா வரும். தண்ணி இதில் தான் இருக்குது. ரைடு வரும்போது சேஃபாக வரணும். டிஸ்டன்ஸ் அதனால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போகணும் வண்டியை. ஓகேவா?
ஓகேவா? വഴിയിലേ ചെറിയ ഹമ്പുകൾ കാണും. ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്. ഇത് കണ്ടാൽ മതി ഹമ്പുകൾ ഉണ്ടാവും. അതാണ് ഈ പറഞ്ഞത്. ഇങ്ങനെ നല്ല റോഡാണ്, வழி நல்லா இருக்குன்றாங்க. നല്ല റോഡാണ്. പക്ഷെ ഇടയ്ക്ക് ഹമ്പുകൾ കാണും. ശ്രദ്ധിക്കണം. ஸ்பீடு பைக் இருக்குன்றாங்க. സ്കൂൾ പള്ളിയൊക്കെ ഹമ്പുണ്ടാവും. സ്കൂൾ പള്ളി അത് സിഗ്നല് കുറവുണ്ടാവുള്ളൂ, ഈ ബോർഡ് കുറവുണ്ടാവും. ശ്രദ്ധിക്കണം. ബോർഡില്ല, അത് ശ്രദ്ധിക്കണം. മാപ്പിൽ കണ്ടിട്ട് നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കുകയാണെങ്കിൽ ഇതുപോലെ ഉണ്ടാവും. ഓക്കെ பார்த்தேன் கரெக்டாக அந்த பெயிண்ட்டும் தெரியல, அவர் கரெக்டாக பிரேக் அடிச்சாரு. கொஞ்சம் அது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் விட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு 10 மீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கணும் ஒரு பைக்குக்கும். பிரேக் பண்ணுறக்காச்சு அதை தான் சொல்கிறேன். பின்னாடி வந்தது அதான் டிஸ்டன்ஸ் விட்டு போகணும் ப்ரோ. ஏன்னா சடனாக நீங்கள் அமுத்துறப்போ அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வண்டி எப்பயுமே ஒரு லைனை போகுதுன்னா ஒரு 10 மீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கணும். உங்களுக்கு ஓகே ப்ரோ? எனக்கு ஓகே. பேண்ட் கிளம்பி லைட்டாக இதாகிடுச்சு. உங்களுக்கு அடிப்பா எல்லாம் ஓட்டுறேன். சில மெடிக்கல் ஷாப் வரைக்கும் அவர் ஓட்டுற ஒரு ஃபஸ்ட் எய்ட் இருந்தால் பாருங்க. பைக் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்பீடில் பண்ணி முடிச்சாச்சு. அந்த லாஸ்ட் வண்டி தாங்க டேமேஜ் ஆகி வந்து கையில் தெரியுதுங்களா, கட்டுப்பட்டு போகிறாரு பாவம். என்ன பண்ணுறது, அவருக்கு வந்து வினை அந்த மாதிரி. ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணோன்னா அப்படி தான் சில அடி உழுகதாக செய்யும். அதெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும். 1 hour later. ஸ்குவாட் நம்ம பீச்சுக்கிட்ட வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆறு சூப்பராக இருக்குது. பெரிய ஆறு போல். பேர் தான் மலையாளத்தில் போட்டிருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது. ஐ மீன் நைஸ் நைஸ் நைஸ். ஸ்குவாட் நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்னேகதீரம் பீச் வந்தாச்சுங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கடல். இங்கே பாருங்கள். ஸ்குவாட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சில் பண்ணிவிட்டு அப்படியே வாக்கப்பில் அப்படியே நடந்து போனோங்க. சூப்பராக ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க உண்மையாக. அப்படியே கொஞ்சம் தனிமையை ஃபீல் பண்ணோன்னா கடல்கிட்ட வந்து நின்று பார்த்து ரசித்தாவே போதுங்க. நம்ம டிப்ரெஷன் எல்லாம் டோட்டலாக போயிடும். 2 hours later. ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பீச்சுக்கு வந்து செம்ம வைபாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பிளேஸ் பார்த்தாவே எப்படி இருக்குன்னு தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசைல்னு இருக்குங்க. தென்னந்தோப்பாக தான் இருக்குது. அந்த இதில் சென்ட்ரல் ரோடு வேறு லெவலில் இருக்கானா. ஓகேங்க, இன்னையோட ப்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் போய் சாப்பிட்றோம், பசி வேறு தாங்க முடியல. சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.